ஹாய் குட்டீஸ், இன்றைய இரவு நேர கதை கேட்க தயாரா? இன்றைய கதை வெற்றி பயணம். விக்னேஷ் என்ற சிறுவன் இருந்தான். அவன் 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு ஓவியம் வரைவதென்றால் உயிர். அவன் தினமும் ஓவியம் வரைந்து பழகுவான். ஆனால் அவனுக்கு ஒரு சிறு வருத்தம். அவனால் அவனுடைய மற்ற நண்பர்களைப் போல அழகான ஓவியங்களை வரைய முடியவில்லையே என்று. ஒருமுறை அவனது பள்ளிக்கூடத்தில் மாவட்ட அளவிலான ஓவிய போட்டி வந்தது. விக்னேஷ் தன் பெயரை பதிவு செய்தான். அந்த ஓவிய போட்டிக்காக விக்னேஷ் பயிற்சிகளை மேற்கொண்டான். நான் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் என் டிராயிங்கில் ஒரு மாற்றமும் தெரியலையே என்று சோர்ந்து போய் அமர்ந்திருந்தான். அன்று மாலை அவன் அப்பா அவனை தோட்டத்திற்கு அழைத்து சென்றார். அங்கே 2 நாட்களுக்கு முன்பு ஒரு செடியை நட்டிருந்தார்கள். அப்பா கேட்டார், விக்னேஷ், இந்த செடியை பார், 2 நாளாக தண்ணி ஊற்றுறோம், ஆனால் ஒரு சின்ன இலை கூட இன்னும் வரலையே, அப்புறம் ஏன் நம்ம விடாமல் தண்ணி ஊற்றணும்? விக்னேஷ் சொன்னான், அப்பா, இப்போ செடி வெளியே தெரியாது, ஆனால் மண்ணுக்கு அடியில் அது வேர் விட்டுட்டு இருக்கும்ல, வேர் நல்லா வளர்ந்தாதானே அப்புறம் செடி வெளியே வரும். அப்பா மென்மையாக சிரித்துவிட்டு சொன்னார், சரியா சொன்ன விக்னேஷ், உன் ஓவிய பயிற்சியும் இந்த வேர் மாதிரி தான். நீ தினமும் பண்ணுற ப்ராக்டிஸ் வெளியே தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அது உனக்குள்ள ஒரு பலமான வேரை உருவாக்கிட்டு இருக்கு. அந்த வேர் வளர்ந்து முடிஞ்சதும் உன் திறமை ஒரு அழகான பூ மாதிரி தானாக வெளியே வரும். விக்னேஷ்க்கு உண்மை புரிந்தது. போட்டிக்கான நாள் வந்தது. மற்றவர்கள் வரைவதை பார்த்து அவன் பதற்றப்படவில்லை. அமைதியாக வரைந்தான். போட்டியின் முடிவுகள் வந்தன. முதல் பரிசு வேறு ஒருவருக்கு கிடைத்தது. ஆனால் விக்னேஷ் சோர்ந்து போகவில்லை. அப்பொழுது நடுவர் ஒருவர் அவன் அருகில் வந்து சொன்னார், தம்பி, போன வருஷம் அவன் டிராயிங்கை பார்த்துருக்க, இந்த வருஷம் அவன் டிராயிங்கில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. உன்னுடைய கலர் காம்பினேஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீ வருங்காலத்தில் பெரிய ஓவியனா வருவ, வாழ்த்துக்கள் தம்பி அப்படின்னு சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அவனுக்கு பரிசு பெற்றதை விட மிக பெரிய சந்தோஷத்தை தந்தது. குட்டீஸ், இதிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? முயற்சி செய்தால் வெற்றி கண்டிப்பாக உங்களை தேடி வரும். ஓகே குட்டீஸ், இப்பொழுது எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை இழுத்து விடுங்கள். உங்கள் மனம் அமைதியாக இருக்கட்டும். இனிய கனவுகள்.